அர்ஜுன் ப்ளீஸ் அம்மா, நான் ஏதோ ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க அதை வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் திரும்பவும் எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்க ஆரம்பிச்சிருவேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அர்ஜுனோட கண்டத்திலிருந்து அவனை காப்பாற்ற யாராலையும் முடியாது. அடுத்த 1.5 மாசத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஆபத்து வரக்கூடிய நிமிஷங்களா இருக்கும். என் செல்ல குரங்கு குட்டி, காலையில இருந்து எங்க போயிருந்த? இந்த பெரிச்சாலி கிட்ட இருந்து தப்பிக்க வெளில போயிட்டேன். என்ன பெரிச்சாலிங்கறியா? ஐயோ, பெரிச்சாலியை நான் அவமானப்படுத்தணும்? ஏ ராட்சசி, இப்படி பாஞ்சு தாக்குற? சாரி தாயே, தப்பா சொல்லிட்டேன். நீ பெரிச்சாலி கிடையாது, என்னோட ஸ்வீட் ஃப்ரெண்ட் மயூரி. ஓகேவா? அப்படி வா வழிக்கு. ஏண்டா, நான் உனக்காக ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கேன். நீ என் கையில சிக்காம ஓடிட்டே இருக்க. எனக்கு இன்னைக்கு வீட்ல எவ்வளவு போர் அடிச்சது தெரியுமா? என்னம்மா பண்றது, என்னால உன்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம புதுசா பிசினஸ் வேற ஆரம்பிச்சிருக்கேன். அங்க நான் போயே ஆகணும். முன்னாடி மாதிரி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆமா, நீ எதுக்காக வேற பிசினஸ் எல்லாம் பண்ணணும்? உங்க அப்பா கிட்டே இவ்ளோ பெரிய கம்பெனி இருக்குல்ல, நீ ஜாலியா அவர் கூடவே வேலை செய்யலாமே. நோ நோ, நான் என் சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது சாதிக்கணும், அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ராத்திரி பகல்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது போதும். ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், நீ பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் இன்னும் வயசு நிறைய இருக்கு. ஆனா இந்த வயசுல நீ செய்ய வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் வொர்க் இருக்கு. என்னன்னு சொல்லவா? ஓ, அப்படி ஒரு வேலை இருக்கோ? என்ன அது? என்ன லவ் பண்றது. உன்ன லவ் பண்றதா? ஆமா, அதுக்கே இப்படி வாயை பொளக்குற? வாயை பொளக்காம காமெடி பண்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அதுவும் இல்லாம உன்னை லவ் பண்ற சிச்சுவேஷன் வந்தா நான் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு எந்த குறைச்சலும் இல்லம்மா, எல்லாம் அதிகமா தான் இருக்கு. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சன்னியாசி ஆகிறது எவ்வளவோ மேல். அப்படியா? அப்பனா சரிடா, நீ சொன்ன மாதிரி சன்னியாசி ஆயிட்டா விஸ்வாமித்திரரோட தவத்தை மேனகா கலைச்ச மாதிரி நானும் உன் தவத்தை கலைச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். ஹலோ, நான் விஸ்வாமித்திரன் கிடையாதுமா, அர்ஜுன். நான் உன் கையில சிக்கிறது கனவுலயும் நடக்காது. இரு, உன்னை என்ன பண்ற பாரு. இரு. டேய் நில்லுடா அர்ஜுன். இந்த அர்ஜுனை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. லேஸ்ல இந்த அர்ஜுன் உன் கையில கிடைக்க மாட்டான். ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கிடைச்சா கிடைக்கலாம். உன்ன நில்லுடா அர்ஜுன். டேய் கிடைச்சா கிடைப்பியா? நீ கிடைச்சே ஆகணும். அது எப்படி நீ என் கையில சிக்காம போறேன்னு நானும் பாக்குறேன். உன்னை சேலஞ்ச் பண்ற அர்ஜுன். உன் வாயாலே என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல வைப்பேன். என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான் சொந்தம். என்னங்க, இப்பதான் வரீங்களா? நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல, எனக்கு காஃபி டிஃபன் எதுவும் வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம என்ன தனியா விட்டுற. அது அப்படி இல்லைங்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? எனக்கு வேலை இருக்க. நானே உன்னை கூப்பிடுற வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத.
மகாகால பைரவாய நமக நமக நமக. நீங்க ஊட்டி விட வேண்டாம், கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாத அமிர்தா. உன்னுடைய தாயா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுற பாக்கியத்தை எனக்கு கொடு அமிர்தா. எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும், நிலாவை காட்டி சாதம் ஊட்டி விடணும்னு எல்லாம் எவ்வளவு ஆசைகளையும் கனவுகளையும் நான் வளர்த்துக்கிட்டேன். ஆனா அந்த ஆண்டவன் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. என் வயிற்றுல பிள்ளையே பிறக்கல. அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு துடியா துடிச்சிருக்கேன் தெரியுமா? எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நானும் அவரும் போகாத கோவிலே இல்லை, எடுத்துக்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஆனா நான் நம்பி இருக்கிற அந்த ஈஸ்வரன் என்னை கைவிடவே இல்லை. அதுலயும் கடவுளுடைய சன்னிதானத்திலேயே நீ எனக்கு கிடைச்சது எவ்வளவு விசேஷம் தெரியுமா? எந்த ஜென்மத்து பந்தமோ தெரியல அமிர்தா. தங்கமான மனசுள்ள நீ எனக்கு பொண்ணா கிடைச்சிருக்க. என்னோட இத்தனை வருஷ தவிப்பு உன்னால சரியாயிடுச்சு. குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. காலம் பூரா இவங்களுக்கு பொண்ணா இருக்க முடியாதுன்னு இவங்களுக்கு சொன்னா எப்படி தாங்கிப்பாங்க? திடீர்னு இங்க இருந்து போயிட்டா எனக்கே இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நான் மனுஷ உருவத்துல இருக்கிற நாகராணி, யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. பாவம், மனசொடைஞ்சு போயிடுவாங்க. பரமேஸ்வரா, இவங்களுக்கு எதுவும் ஆகாம நீதான் பாத்துக்கணும். ஊர் உலகத்துல என்னை பத்தி என்னென்னமோ பேசினாங்க. அவங்களோட பேச்செல்லாம் என் மனசு குத்திக்கிட்டே இருந்தது. அவங்க பேசினதெல்லாம் கேட்கும்போது இந்த ஜென்மத்துல ஒரு குழந்தைக்கு தாயாகிற யோகியதையே எனக்கு இல்லைன்னு தோணிடுச்சு. தோன்றது என்ன, எத்தனையோ நாட்கள் சாப்பிடாம தூங்காம நான் ஏங்கி இருக்கேன். அமிர்தா, நீ என்னைக்கு என்ன உன் வாயால அம்மான்னு கூப்பிடுவேன்னு காத்துட்டு இருக்கேன். உன் மனசுல என்னைக்கு என் மேல அம்மாங்கிற உணர்வு வருமோன்னு அந்த நிமிஷத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு எதுக்காக இப்படி தோணுது? ஒரு சில நேரத்துல அமிர்தா எனக்கு கிடைப்பாங்கன்னு தோணுது. ஆனா சில சமயம் அவ எனக்கு கிடைக்க மாட்டான்னு தோணுது. மொத்தத்துல அவளே என்கிட்ட வந்து அர்ஜுன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற வரைக்கும் எனக்கு இந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் கடவுளே, எனக்கு அமிர்தா நிச்சயம் கிடைப்பான்னா ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடு. ஹிண்ட்னா வானத்துல ஏதாவது இடி இடிக்கட்டும், இல்லைன்னா தெளிவான ஆகாயத்துல நட்சத்திரங்கள் எனக்கு காட்டு, இல்லைன்னா நிலவையாவது எனக்கு காட்டு. ஏதாவது ஒரு ஹிண்ட்டை கொடுத்து அமிர்தா எனக்கு நிச்சயம் கிடைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு கொடு. ப்ளீஸ் கடவுளே. ஆண்டவா, எனக்கே இப்படி சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்க. என் எதிரிங்க திரும்ப திரும்ப என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன கொல்ல வரும்போதெல்லாம்
உன் தயவுல தான் தப்பிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் என்ன கொல்ற முயற்சியை அவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னு அவங்கள பழி வாங்கியே தீரணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி செய்யணும். பரமேஸ்வரா, நீதான் என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். கடவுளே, ஏதாவது ஒரு ஹிண்ட் கூட. அமிர்தா எனக்கு கிடைப்பால மாட்டாளான்னு சொல்லு ப்ளீஸ். எனக்கு அமிர்தாவை ரொம்ப பிடிக்கும். அவளை விட்டு என்னால இருக்க முடியாது. நீ எப்படி பார்வதி தேவியை விட்டு இருக்க மாட்டியோ அந்த மாதிரி தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு குழு கொடுத்து அமிர்தா கிடைப்பால மாட்டாளான்னு சொல்லு. சிவபெருமானே, நீ எப்பவும் பார்வதி தேவியை பக்கத்திலே உட்கார வச்சிட்டு இருக்கல, என்ன மட்டும் எதுக்காக தனிமையில விட்ட? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எனக்கும் ஜோடி சேர்த்துவே. நம் மனுஷங்க உலகத்துக்கு வந்திருக்கிறதே அவங்களெல்லாம் பழி வாங்குறதுக்காக தான். ஆனா அவரை என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காரு. காதலிக்கணுமா அவரை? என்னால எப்படி அவரை காதலிக்க முடியும்? நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது. நான் நாகராணி. மனுஷங்களால் தான் எங்க அப்பாவுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. எக்காரணத்து கொண்டும் மனுஷங்களோட பந்தத்துல நான் சிக்கிக்க மாட்டேன். கல்யாணம்னு பண்ணிக்கிட்டு அவங்கள தானே நான் முடிவு பண்ணிட்டேன். என் இதயத்துல அவங்க மட்டும்தான் இருக்காங்க. யாரு வந்தாலும் என்ன செஞ்சாலும் சரி, என் மனசு மாறாது. நிலவு காதலுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை உண்மையா இருந்தா, என்னோட காதல் உண்மையா இருந்தா, நிலா இன்னைக்கு நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சே ஆகணும். எவ்வளவு மேக கூட்டம் வந்தாலும் சரி, நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் என்னோட காதல் சக்சஸ் ஆகும்னு அர்த்தம். என்னை விட ஒரு நல்ல பொண்ணு அர்ஜுனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. நான் தான் அவனுக்கு சரியான ஜோடி. நான் அவனை விரும்புற மாதிரியே அவனும் என்ன விரும்பி ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும் கடவுளே, ப்ளீஸ். என்னோட இந்த யுத்தத்துல நான் ஜெயிப்பேனா? என்னால என் லட்சியத்தை அடைய முடியுமா? கெட்டவங்க அழிஞ்சு போவாங்களா? நீ இருக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு வழியை காட்டு. நான் எந்த காரணத்துக்காக வந்தேனோ அது நிறைவேறும்ல? சொல்லு. என் மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறிடும்ல? தேங்க்ஸ் காட். நிச்சயமா அமிர்தா எனக்கு கிடைப்பான்னு நீ ஹிண்ட் கொடுத்துட்டல. இதுக்கு மேல எனக்கு எந்த பயமும் இல்ல. அமிர்தா நிச்சயமா எனக்கு கிடைக்க போறான். எங்க அமிர்தா, நிலவுல கூட உங்க முகம் தாங்க தெரியுது. பாருங்க, என் மனசு பூரா நீங்க தாங்க நிறைஞ்சிருக்கீங்க. ஐ லவ் யூ அமிர்தா. நிலவுல கூட உங்க முகம் தெரியற அளவுக்கு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை எந்த லெவல்ல வச்சு நான் காதலிச்சிட்டு இருக்கேன்னு. லவ் யூ அமிர்தா. லவ் யூ அர்ஜுன். என்ன ஆனாலும் என்னை விட்டுட்டு போயிடாத. என்னோட வாழ்க்கையே நீ தான் நினைச்சு வந்திருக்க. நீ எனக்கு வேணும். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, அவ்வளவுதான். நமக்கு வேற உலகமே வேண்டாம்.
பௌர்ணமி வெளிச்சம் என் உடம்புல படாம பாத்துக்கணும். ஏன்னா அந்த வெளிச்சம் என் மேல பட்டா அந்த இடம் மட்டும் பாம்பு உருவத்துக்கு மாறிடும். நான் என் தியானத்தை முடிக்கிறதுக்குள்ள அந்த சந்திரன் இங்க வந்துட்டா. ஏ நாகராணி, இன்னும் எத்தனை நாள் அந்த ஆண்டவை என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறான்னு பாத்துறேன். எனக்கு சக்திகள் கிடைக்க கூடாதுன்னு இப்ப நீ எனக்கு தடங்கள் ஏற்படுத்தினாலும் நான் விடவே மாட்டேன். நான் தவம் செஞ்சே தீருவேன், சக்திகளை அடைஞ்சே தீருவேன். அதுக்கப்புறம் உன்னோட சாவு என்னோட கையில தான் நாகராணி, என் கையில தான். அண்ணா, ஒரு குட் நியூஸ். என்னப்பா, அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாளா? இன்னும் சொல்லல, ஆனா சொல்லிடுவாங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சு. உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். என்னமோ குட் நியூஸ்னு சொன்னில, அதை சொல்லு. நான் அமிர்தோட அப்பா கிட்டேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன். அது தெரியும். உன்னோட ரெஃபரன்ஸ்க்கு நான் அவர்கிட்ட பேசும்போதே உனக்கு அங்க வேலை கிடைச்சிரும்னு எனக்கு தெரியும். அத புதுசா சொல்லாத. அதை விட்டுட்டு வேற ஏதாவது விசேஷமான செய்தி இருந்தா சொல்லு. அதான் இருக்கே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அமிர்தா நிஜமா என்ன விரும்புவாங்கன்னா வானத்துல நட்சத்திரம் தெரியணும், இல்லனா நிலவாவது தெரியணும், இல்லனா இடியாவது இடிக்கணும்னு சொன்னேன். நான் அப்படி சொன்ன உடனே வானத்துல நிலா தெரிஞ்சது. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்றேன். டேய் தண்டம், இன்னைக்கு பௌர்ணமிடா. பௌர்ணமி அன்னைக்கு நிலவு தெரிகிறதுலாம் ஒரு விசேஷமாடா. நீ வேண்டிக்கிட்டதால தான் தெரிஞ்சதுன்னு ஏன் நினைச்சுக்கிற? இதெல்லாம் தற்செயலா நடக்கிறதுடா. ஒருவேளை இன்னைக்கு அமாவாசையா இருந்து நீ வேண்டிக்கிட்ட உடனே அந்த ஆண்டவன் உனக்குன்னு விசேஷமா வானத்துல நிலாவை காட்டியிருந்தா நானும் கொஞ்சம் நம்பியிருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிற. இங்க பார், உன் மனசை நோக்கடிக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் சொல்லல. ஆனா ஒரு நிமிஷம் நீயே பிராக்டிகலா யோசிச்சு பாரு, அப்புறம் உனக்கே எல்லாம் புரியும். நீயே டைரக்டா அமிர்தா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பேசிடு. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணு. அதை விட்டுட்டு வானத்துல முழு நிலவு தெரிஞ்சது, நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னு, வானத்துல இருந்து மழை பொழிஞ்சதுன்னு உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு என்னென்னமோ முடிவு பண்ணாத. இங்க பார், என்னடா அண்ணன் இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்றானு நினைக்காத. ஒரு நல்ல ஃப்ரெண்டா உனக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமேதான் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்டா. இன்னும் 1.5 மாசத்துக்கு உனக்கு பிரச்சனை இருக்குன்னு அம்மாவும் பாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமிர்தாவோட காதலை அடையறதுக்கு நீ ஏதோ ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது எனக்கு சரின்னு படலடா. இங்க பார், நீ சரின்னு சொல்லு. நானே அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் போய் நீ அமிர்தாவை விரும்புற விஷயத்த சொல்லி அவங்க அம்மா பாட்ட பேச சொல்லிடுறேன். ஐயோ, அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணி வைக்காத. அப்புறம் நான் அமிர்தாவை மொத்தமா மறக்க வேண்டிய வரும். நீ இந்த பிரச்சனையை விட்டுடு. நானே டைம் பார்த்து அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வேலையை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். எனக்கு திரும்ப திரும்ப இப்படி ஆயிட்டு இருக்கு. என்னை யாரு சாகடிக்க நினைக்கிறாங்க? எனக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமே சித்தி. சொல்லுங்க, யார் அப்படி பண்றாங்க? சொல்லுங்க சித்தி. எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொன்னவங்கள நான் பழி வாங்கியே தீரணும். நம்ம வம்சத்தை சேர்ந்த நாகமணிய எதிரிங்க கிட்ட இருந்து நம்ம கொண்டு வந்தே தீரணும். என்ன பெத்த அம்மாவுக்கு நான் உயிர் கொடுத்தே தீரணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாகலோகத்துக்கு நான் திரும்பி வந்தாகணும். ஆனா என்னோட எதிரிங்க மறுபடியும் என்ன தாக்கிட்டே இருக்காங்க. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல சித்தி.
நீங்க தான் வழி காட்டணும். அவங்க யாருன்னு காட்டுங்க, இல்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க. அமிர்தா, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தூரதிருஷ்டி உனக்கு இன்னும் வரலமா? அது வந்ததுன்னா உன் எதிரிங்களை உன்னால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லனா உன் எதிரிங்க உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. உங்களுக்கும் தெரிய மாட்டாங்களா சித்தி? நீங்களாவது எனக்கு சொல்லலாம்ல, அது யாரு சித்தி? என்னால அது முடியாது அமிர்தா. நானும் இப்போ சாபத்துக்கு ஆளா இருக்கிறதால எனக்கும் அந்த அளவுக்கு தூரதிருஷ்டி இல்ல. அப்படின்னா என்னோட எதிரிங்க யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு வேற எந்த வழியும் இல்லையா? இருக்கு, ஒரு வழி நிச்சயமா இருக்கு.